ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வளரக்கூடிய பப்பாளி மரம் கன்று அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி மரம் ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த மரத்தை நாங்கள் வந்து பாதியாக வந்து வெட்டி விட்டுடுவோம். அப்படி பாதியாக வெட்டி விட்டுறதன் காரணமாக அந்த மரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெட்டி விட்ட இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா சிறியதாக வந்து ஒரு கன்று மாதிரி அதிலேருந்து இன்னொன்று வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து விட ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து மரம் வந்து ரொம்ப உயரம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் ஈஸியாக வந்து காய்களை வந்து அறுத்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மரத்தை வெட்டி விட்டு வளரும்போது அதிலேருந்து 2லேருந்து 3 கிளைகள் போகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்களும் வந்து கிடைக்கும். ஒரே மரமாக நேராக போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காய்கள் வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வெட்டி விட்டு அதிலேருந்து 2-3 கிளைகள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து காய்க்கிறதுனால நம்மளால் நிறைய காய்களை வந்து அறுவடை பண்ணி எடுக்க முடியும் நண்பர்களே. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டு பப்பாளி மரத்தை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு எங்கள் மரங்கள் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் வீட்டில் பப்பாளி மரம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாய் பாய் நண்பர்களே.